இது சாப்பிட்டு பாருங்க. என்னது இது? இது பீஃப் போன். ஓகே, இது எப்படி சாப்பிடுறது? இந்த கரண்டி தரீங்களா அம்மாக்கு? எடுத்துருவாங்க. நான் வந்து இந்த மாட்டிறைச்சியில அந்த போன் வந்து சமைச்சு நான் சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, நன்றி. இது எப்படி சாப்பிடுறது சரியா சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, இந்த உள்ளுக்குள்ள இந்த கொழுப்பு சாப்பிடணுமே அதுதானே. நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். என்ன தெரியல எனக்கு. நான் வளமையா வந்து மாட்டிறைச்சி கறி சமைக்கும் போது தெரிஞ்சிருவேன். இப்ப பாத்தன் வந்து யூடியூப்ல டிக்டாக்ல வந்து சரியா பாப்புலரா இருக்குது. இந்த போன் வந்து சமைச்சு சாப்பிடுறாங்க. சோ நான் ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். என் மகள் சொல்றா வந்து சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி. உண்மையான சாப்பிட்டு பார்த்ததுல இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்ப்போம். விருப்பமா? ஓகே, இன்னொரு தடவை டேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்ப இதுக்குள்ள எடுத்து சாப்பிட்டேன். முடிஞ்சுதா இது? சாப்பிடுங்க. இது நல்ல கொழுப்பாம், உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இது சாப்பிடட்டாம்னு சொல்றாங்க. இப்படி சாப்பிடுறது நல்லமாம். ஓகே, சோ நான் யூடியூப்ல பார்த்தேன், டிக்டாக்ல எல்லாம் நிறைய பார்த்தேன். இது சரியான பாப்புலரா இருக்கு இந்த வீடியோ. இப்படி வந்து குக் பண்ணிட்டு சமைச்சிட்டு அவங்க சாப்பிடுறாங்க. அது நல்லா ஓகே, பாய். கட் பண்ணு. இன்றைக்கு நான் மாட்டாஜி தான் சமைக்க போறேன். இங்க பாருங்க, நான் வெட்டிட்டு தான் கழுவ போறேன். நல்ல வடிவா இருக்கு, பார்க்க டேஸ்டா இருக்கும் போல இருக்குது. நாளைக்கு பிறகு நான் மாட்டிறைச்சி சமைக்க போறேன். எனக்கு எப்போதும் சமைக்கும் போது துப்புரவா இருக்கணும். எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டேன். சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி. இங்க பாருங்க, இறைச்ச கழுவி வச்சுட்டேன். எல்லாம் ரெடி. இப்ப சமைக்க ஈஸியா இருக்கு. சாப்பாடு சமைச்சு முடிச்சுட்டேன். நீங்க பாருங்க, எல்லாம் முடிஞ்சுது. சீரக சம்பா, தக்காளிப்பழ சம்பல், சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். பிறகு பொரியல், பிள்ளைகள் வந்து பொரியல் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. இது வந்து பீன்ஸ் கறி கிழங்கு போட்டு செஞ்சுருக்கிறேன். மாட்டிறைச்சி கறி கிழங்கு போட்டு செஞ்சுருக்கிறேன். எனக்கு கிழங்கு போட்டு செஞ்சால் பிடிக்கும், இறைச்சிக்கு பிள்ளைகளுக்கு சரியாக பிடிக்கும். பிறகு இது இந்த கோவா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோவா தான், ஆனால் வித்தியாசமான ஒரு கோவா உண்டு. இவ்வளோ தான் என்ன சாப்பாடு. உங்களோட வீட்டில் என்ன சமையல்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. ஓகே, பாய்.